ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வேர்ல்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தாங்க நான் டுட்டோரியல் தாங்க போட போகிறோம். ஸோ என்ன டுட்டோரியல் அப்படின்னா இன்றைக்கான நாளை பொறுத்து தாங்க நம்ம டுட்டோரியல் போட போகிறோம். இந்த ரோடு வந்து நம்ம போட்டது காய்ஸ். நம்ம போட்ட ரோட்டில் நடக்கிறதே ஒரு சுகம்தான், செம்மையாக இருக்குது. காலையில் எந்திரிச்சோன்னா வாக்கிங் போகிறது காய்ஸ். இது வந்து நம்ம பழைய வீடை நம்ம வேணால் கட்டியிருப்போம். இந்த வீடை எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். செம்மையாக இருக்குது, நைட்டில் தாங்க செம்மையாக இருக்குது கைஸ். அங்கே தான் இருக்குது, வந்து போய் பார்ப்போம். என்னமோ ரோஸெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, என்னமோ ரோஸெல்லாம் இருக்குது. இங்கே என்னமோ எழுதிருக்கு, படித்து பார்ப்போம். கேன் யூ பில்ட் எ ஹவுஸ் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது கீழே பாருங்க கைஸ், இதெல்லாம் போட்டிருக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது. வேலண்டைன்ஸ் டே. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்ட போகிறோம். ஸோ என்ன வீடு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன வீடுன்னு எனக்கே தெரியல, ஏதோ ஒரு வீடை கட்டிவிடுவோம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நிலம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணும். ஸோ அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல கட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த மெட்டீரியலில் தாங்க தேவை. ஸோ மறக்காமல் இந்த மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருந்தால் கட்ட முடியும் ஈஸியாக கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே லேஅவுட் வந்து போட்டுவாங்க. கரெக்டாக வந்து 5 பிளாக்கு, அதுக்கப்புறமேட்டு மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி அதே மாதிரி தாங்க இந்தாண்டியும் காப்பி பண்ணிக்கோங்க. அதே 5 பிளாக்கை தாங்க கைஸ் போடணும். கரெக்டாக வந்து 5 பிளாக் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்ன கைஸ் இது நமக்கு இன்றைக்கி தடுமாற்றம் நிறைய இருக்குது. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே வந்து இன்னொரு 5 பிளாக்ஸ் வந்து அப் பண்ணணும். ஏன்னா அப்போ இருந்தால் தாங்க ஹார்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இன்னொரு 5 பிளாக் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்துருச்சு கைஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணி இந்தாண்டு ஒரு பிளாக் போடணும். ஸோ அதே மாதிரி இந்தாண்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். ஐயோ இல்லை கைஸ், நம்ம தப்பு பண்ணிட்டோம். இங்கே ஒரு பிளாக் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து என்ன போட்டோம். ஐயோ என்ன கைஸ் இது, நமக்கு இன்றைக்கி கட்டவே வரல. இன்றைக்கி வீடு கட்டாதன்னு சொல்லுது போல், என்னன்னு தெரியல. என்ன கைஸ் சும்மா எல்லாம் உடஞ்சி எடுக்கிறதேன்ட்டுருக்கு கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பிளாக் நம்ம வந்து என்ன போட வேண்டியிருக்கு. ஸோ 2 பிளாக் வந்து போடணும். என்னது கைஸ் இது, அங்கே இங்கேன்னு பிளாக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்தாண்ட ஒரு பிளாக் வந்து போடணும். இந்தாண்ட ஒரு பிளாக்கு, அதே மாதிரி தாங்க இந்தாண்ட ஒரு பிளாக்கு. இப்போ 2த்துக்கும் நடுவில் சென்டரில் ஒரு பிளாக் வந்து போடணும். ஸோ ஒரு பிளாக் வந்து போட்டால் நம்ம ஹார்ட் வந்து ரெடி ஆகிடும். இதுதாங்க நம்ம ஹார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பிளாக் டீப்பில் உள்ளே இருக்க மாதிரி நம்ம வேணும் வீடு கட்ட போகிறோம். ஸோ கரெக்டாக செர்ரி பிளாங்க் எடுத்து கரெக்டாக வந்து 10 பிளாக் வந்து நீட்டிக்கோங்க. 10 பிளாக் ஒரு லைன் போட்டு கரெக்டாக 10 பிளாக் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே 10 பிளாக் வந்து போடணும். ஸோ இதெல்லாம் காட்ட முடியாதுன்னு நான் வந்து ஸ்பீடப் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் காட்டினா நம்ம வீடியோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அதனால தாங்க இதெல்லாம் வந்து ஸ்பீடு பண்ணிட்டேன். ஸோ இருந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடை கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க இப்படி தாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து கிளாஸ் போட வேண்டிய வேலை இருக்குது. இந்த கிளாஸ் இது நான் வந்து ஸ்பீடு பண்ணியிருப்பேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து டக்குன்னு போட்டு போய் சீக்கிரமாக நம்ம வேலையை முடிக்கணும். நம்ம வீடு வேலை யாருன்னே தெரியல கைஸ். சுற்றி முற்றி பார்த்தாலும் யாருமே இல்லை. யார் அந்த லெட்ரு அந்த பூவெல்லாம் வச்சுருப்பாங்கன்னே தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க வில்லேஜராக இருக்கணும், எல்லாம் வேறு எவனா இருக்கணும். வேறு எவனும் இந்த ஊருக்குள்ளே சுற்றுறதா தெரியல கைஸ். யாருன்னு தெரிஞ்சால் நான் மறக்காமல் உள்ளது நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள் கைஸ். மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டு பாருங்க கைஸ். பண்ணி விட்டுன்னா லைக்கு, சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். மறக்காமல் லைக்கோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் எஸ். எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ காலையில் ஆகிடுச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க ஃபுல் வாலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிப்டு உக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி போட்ட மாதிரியே வந்து இங்கேயும் போடணும். ஸோ கரெக்டாக அதே மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு வந்து பாருங்க கைஸ், நம்ம வீடோட லுக்கே தனியாக இருக்கும் கைஸ். யாருமே இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் கைஸ் யூடியூப்பில். ஆனால் எல்லாம் வுட்டில் கட்டியிருந்தாங்க. நம்ம மட்டும் தான் கைஸ் பிங்க் கலரில் நம்ம வேணால் கட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோ வந்து லைக்கோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு. பிங்க் கலர் பிடிக்கலனாலும் பரவாயில்ல கைஸ், லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்குன்னு பண்ணாமலாம் விட்டுறாதீங்க கைஸ். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஸ்ட்ரிப்டு கூடால ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். அதனால் இதையும் நான் வந்து ஸ்பீட் பண்ணிட்டேங்க. ஸோ சாரி, அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போட்ட ஒரு மாதிரி இருக்கும் கைஸ், நீட்டாக இருக்க மாதிரி. இது இப்படி போட்டால் செம்மையாக இருக்கும், டிசைனாக மாதிரி. ஸோ இது போட்டதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கரெக்டாக இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 பிளாக் போட்டல கைஸ். அதில் வந்து ஒரு 3 இந்தாண்ட 3 பிளாக் விட்டுட்டு இங்கே 3ஆவது இதில் ஸ்லாப் போடுங்க.
ஸ்லாப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஸ்லாப் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாப் வந்து அந்தாண்ட வால்லேருந்து இந்தாண்ட வால் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் நல்லா. கைஸ் எதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீழேருந்து மேல் ஃப்ளோரில் இருக்க மாதிரி கைஸ். ஸோ ஃபாரஸ்ட்டில் இருக்க வீடுலலாம் இப்படியெல்லாம் இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் கைஸ் நான் இப்படி ஒரு வீடை வந்து பிளான் பண்ணி கட்டி வச்சுருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடை வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது யாரும் ஒருத்தராச்சும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். ஃபுல்லாக வந்து ஸ்லாப் வந்து போட்டு முடிச்சிருங்க. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லாப் வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். அதனால தான் கைஸ் நான் வந்து பாதி மட்டும் போட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து ஸ்டேர்ஸ் நமக்கு வந்து வேணும். ஸோ ஸ்டேர்ஸில் வந்து பாதி முன்னாடி இருந்தால் தான் கைஸ் அது நல்லாயிருக்கும். அதனால தான் கைஸ் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். ஸோ திரும்ப வந்து ஸ்டேர்ஸ் எடுத்து முதல்ல பிளாங்கை போட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல எல்லாருமே வீடு கட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏதோ இருக்குமே கட்டையாட்டம் போட்டு தான் கைஸ் கட்டுவாங்க. அதே மாதிரி தான் கைஸ் இந்த மைன்கிராஃப்ட் கேமாக இருந்தாலும் ஒரு ரியல் லைஃப்பில் மாதிரி வர மாதிரி தான் இருக்குது கைஸ். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு பிளாங்க் வந்து போட்டு நம்ம திரும்ப வீடு கட்டிடலாம். இந்த பிளாங்க் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஆமாம், சரி ஸ்டேர்ஸ் மட்டும் போட்டால் போதும் கைஸ். அவ்வளோதான், இங்கே ஒரு ஸ்டேர்ஸ் போட்டுட்ருவோம். ஐயோ இந்த இடத்துல போட முடியாதே. இதான் கைஸ் இந்த பிரச்சனையே. இந்த மேலே தூக்குன மாதிரி இருக்க வீட்டிலே இதான் கைஸ் பிரச்சனை. ஸோ இப்படி வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாகவே வரல. இந்த ஸ்டேர்ஸுக்கு அப்புறம் வந்தால் தான் கைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு பால்கனி லுக்கு, அதாவது பால்கனியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தரணும் கைஸ். அதனால் செரி ஸ்ப்ரூஸ் ட்ராப் டோர் நம்ம பார்த்தீங்கன்னா போடுறோம். ஜஸ்ட்டு இதில் செரியிலே ட்ராப் டோர் போட்டுடலாம் தான் கைஸ். அது ஒரு மாதிரி எல்லாமே பிங்க் கலரில் சரியாக தெரியாது. இதுன்னா கொஞ்சம் நல்லா தெரியும்னு தாங்க இது நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது போட்டதுக்கப்புறம் நம்ம வேணா மாடியிலேருந்து குதிக்கணுன்னா அப்படியே அந்த ட்ராப் டோர் திறந்தா போதும் கைஸ், நம்ம கீழே வந்துடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து தங்க 2 பேர் தங்குற மாதிரி தாங்க இந்த வீடை டிசைன் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஜன்னல் இருக்கும் பெட்டுக்கிட்ட எல்லா இடத்துலையுமே. ஸோ ஜன்னல் இருக்கனால ஜன்னல் போட்டுக்கலாம் கைஸ். ஸோ இந்த பெட்டு வந்து மேலே தான் வரும். ஸோ மேலே தான் கைஸ் வரும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து நம்ம ஸ்லாப் வந்து வச்சுக்கலாம். சரி ஸ்லாப் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பெட்டை போட்டால் கரெக்டாக வந்துடும் கைஸ். ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கே செரி ஸ்டேர்ஸ் எல்லாம் வச்சா நல்லா இருக்காது. எதுக்குங்க கைஸ் நம்ம பெட்டே போட்டுவிட்டலாம். அதே இதை வந்து இங்கேயும் காப்பி பண்ணுங்கள். ஆனால் இங்கே வந்து இடிக்குது, அதனால் நம்ம கிளாஸ் வந்து போட்டுக்கலாம் கைஸ். இது வந்து நான் தெரிஞ்சுன்னா நான் எப்போயும் ஐடியா பண்ணி வச்சிட்டேன். அதான் உங்களுக்கு பாதியில் சொன்னால் தான் புரியும். ஃபஸ்ட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க கைஸ். இப்படி வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செர்ரியோட இது இலை, அந்த செர்ரியோட இலையெல்லாம் வச்சு இப்படி பண்ணால் செம்மையாக இருக்கும். அது ஒரு மாதிரி கீழே விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இது வந்து லேண்டன் எடுத்து அங்கே எங்கேன்னு வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே எல்லாம் வச்சுக்கோங்க கைஸ். லேண்டன் எல்லாம் கம்மின்றதே இல்லை கைஸ், எத்தனை வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக கூட லேண்டனாக வச்சுக்கோங்க. நான் அதுதான் கைஸ் பிளான் பண்ணேன். ஆனால் அது பண்ணி பார்த்தா நல்லா இல்லை. ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க கைஸ், எவ்வளோ வேணாலும். அதே மாதிரி இந்தாண்டி லேண்டன் வச்சிடலாம் கைஸ். ஸோ திரும்ப அந்த செயின் எடுத்துகிட்டு போய் இந்தாண்டை வந்து போட்டால் இது வந்து செம்மையாக இருக்கும். இங்கே ஒரு லேண்டன் வச்சிடலாம் கைஸ். இந்தாண்டி அதே மாதிரி ஒரு லேண்டன். அதுக்கப்புறம் கைஸ் வந்து மேல் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு கீழே. ஸோ அந்த டோர்கிட்ட வந்து 2 லேண்டன் தொங்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே 2 செயின் வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் லேண்டன் வந்து போட்டால் செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ லேண்டன் போட்டதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்தாண்ட சைடில் ஒன்று, இந்தாண்ட சைடில் ஒன்று. அதுக்கப்புறம் கைஸ் பேரல் தான் கைஸ் முக்கியம் தேவைப்படும். ஸோ பேரல் நம்ம வந்து நான் யூஸ் பண்ண வச்சாச்சு. அதுக்கப்புறம் கைஸ் வந்து டூல்ஸ் தான் கைஸ் தேவை. அது வந்து கோல்டு, டைமண்டு, நெதரைட்டுன்னு எல்லாமே இருக்கணும். அதனால் எல்லா கோயிங் இதையும் போட்டு விட்டு இந்தாண்டி வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா என்ன வைக்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு வேறு எதாவது தேவைப்படுது வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எது வேணால் வச்சுக்கலாம் கைஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமண்டு, வுட்டு, கோல்டு, டைமண்டுன்னு அது இதுன்னு, நெதரைட்டுன்னு அது இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ அந்தாண்டி வச்சாச்சு, இந்தாண்டி வச்சாச்சு. இங்கே 3 வைக்கலையா. ஸோ 3 நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் வந்து வீடே சும்மா செம்மையாக இது வந்து க்ளோயிங் இதுங்க கைஸ். ஸோ நைட் டைமில் வந்து க்ளோ ஆகும். ஸோ திரும்ப அந்த செஸ்ட்டு நமக்கு வந்து முக்கியமாக தேவை கைஸ். முக்கியமான தேவையானது செஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தாண்ட 2 அந்தாண்ட 2 வைக்கணும்னு பார்த்தா அது பண்ண முடியல கைஸ். அதனால் இந்தாண்ட 2 அந்த மொத்தமாக 3 செஸ்ட் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடு. உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுவே ஈஸியாக தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ பாய் ஃப்ரம் ஹச்சி கைஸ், பாய்.